ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஐ பற்றி ஜெனுனான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சாலும் சரி, இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கான கைடன்ஸ் கொடுக்குறேன் நான். கண்டிப்பாக நீங்களும் நல்லா சம்பாதிக்கலாம். ஓகேவா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஓவில் நிறைய அப்டேட் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க சார். அதை பற்றி என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். சார் நேற்று நைட்டு ஒரு ஆடியோ போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ஆடியோவை எல்லாருமே முக்கியமாக கேளுங்க. ஓகேவா? இதை கேட்கல அப்படின்னா எஸ்பிஐ பற்றி நீங்கள் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்க முடியும். எஸ்பிஐ பற்றி கண்டிப்பாக உங்களால் தெரிஞ்சுக்கவே முடியாமல் போயிடும். ஓகேவா? அதனால் சொல்கிறேன், எஸ்பிஓவில் நோட்டீஸ் போர்டில் சார் பாருங்கள் எவ்வளோ ஆடியோ கொடுத்துருக்காங்க. தயவுசெய்து எல்லாருமே கேளுங்க. ஓகேவா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் இப்போ டாபிக் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்திருப்பீங்க. ப்ரொமோஷன் டீமில் ஒர்க் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். நான் ப்ரொமோஷன் டீமில் ஆகஸ்ட்டில் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சார் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகேவா? இந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ப்ரொமோஷன் டீமில் உள்ளவங்களுக்கும் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஆக்டிவாக நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, சேல்ஸ் டீமில் இருந்துட்டு இப்போ டக்குன்னு ப்ரொமோஷன் டீமுக்கு ஐடி மாறி இருக்கும். உங்களுக்கான 80% அமௌண்ட் ரெடியூஸ் ஆகிருக்கும். ஓகேவா? அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள். சார் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. இதை போய் கவனமாக கேளுங்க. என்ன அப்படின்னா, இப்போ ப்ரொமோஷன் டீமில் இருந்தவங்க நீங்கள் சேல்ஸ் டீமில் இருந்திருப்பீங்க. சேல்ஸ் டீமில் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஓகேவா? அந்த ஐடி ப்ரொமோஷன் டீமுக்கு மாறி இருக்கும். உங்களுக்கான 80% அமௌண்ட்டு உங்களுக்கு வராமல் போயிருக்கும். அவங்களுக்கு திருப்பி ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் டீம் மாறக்கூடிய சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? திருப்பி இது கிடைக்காது இனிமேட்டு. இப்போ இப்போ சேல்ஸ் டீமில் இருந்து நீங்கள் எய்ம் பண்ண வச்சுருக்க அமௌண்ட் எல்லாம் உங்களுக்கு அப்படியே உங்களோட வேலெட்டில் ஆட் ஆயிரும். ஓகேவா? அந்த எப்படி ஆட் ஆகும் அப்படிங்கிறத சார் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஓகேவா? இப்போ சேல்ஸ் டீமில் இருந்து ப்ரொமோஷன் டீமுக்கு மாறிட்டோமோ, நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் விருப்பமாக இருப்பீங்க. ஓகேவா? சரி, நம்ம திருப்பி சேல்ஸ் டீமுக்கு போகணும் அப்படிங்கிறது மாதிரி விருப்பம் இருப்பீங்க. அவங்களுக்கான ஒரு விஷயம் என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இமெயில் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இமெயில் பண்ணுங்கள். sbutvom@gmail.comக்கு இமெயில் பண்ணுங்கள். உங்களோட நேமும் ஸ்டாஃப் ஐடி போட்டுட்டு ஒரு இமெயில் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அந்த இமெயில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான விஷயங்கள் சீக்கிரமாகவே ஆக்டிவேட் ஆயிரும். 100 மெம்பர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா 3 நாளையில். ஓகேவா? இன்றைக்கி என்ன சண்டே, மண்டே, டியூஸ்டே. ஓகேவா? ஒரு 3 நாளைக்குள்ளார 100 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கான ஐடி ஆக்டிவேட் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதனால சொல்கிறேன், இதை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு இமெயில் பண்ண சொல்லியிருக்கிறாங்க சார். அந்த இமெயில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அப்புறமேல் சொல்கிறேன். நான் இப்போதைக்கு நீங்கள் இந்த ஆடியோவை எல்லாத்தையுமே கேளுங்க. ஓகேவா? இதை கேட்டால் மட்டும்தான் உங்களால் அடுத்த லெவலுக்கு நீங்கள் மூவ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா எஸ்பிஐ பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. இப்போ எஸ்பிஓக்கு நீங்கள் இமெயில் அனுப்பணும் அப்படின்னா எப்படி அனுப்புறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இமெயிலுக்குள்ளார போங்க. இங்கே சென்ட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த பட்டனை டச் பண்ணுங்கள். இப்படி தான் வரும். கம்போஸ் அப்படிங்கிறத டச் பண்ணுங்கள். ஓகேவா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு இப்படி வருதில்ல. இங்கே sbotvom@gmail.com அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஓகேவா? இங்கே சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல ஐ எம் ஓல்டு மெம்பர். ஓகேவா? ஐ எம் ஓல்டு மெம்பர் வாண்ட் டு அப்கிரேட் அப்படிங்கிறத இங்கே டைப் பண்ணணும். ஓகேவா? இங்கே பாருங்கள்,